வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சனில் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த கிரேவி சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி சேர்த்துக்கணும். ரொம்ப பெரிய தக்காளினா 1.5 தக்காளியை சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, 8 முந்திரி பருப்பை சேர்த்து நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விடணும். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன சின்னதா வெட்டின 2 வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்கணும். ரொம்ப பெரிய வெங்காயம்னா 1 போட்டா போதும். வெங்காயம் வதங்கிய பிறகு அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுல ஒரு குழிக்கரண்டி அளவு புளிப்பில்லாத தயிர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு தனியா வெளியில வர வரைக்கும் வதக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்துல வெட்டி வச்சிருக்கிற 200 கிராம் மஷ்ரூம் கூடவே தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மூடியை வச்சு மூடி 8ல இருந்து 10 நிமிஷத்துக்கு வேக விடணும். இப்போ மஷ்ரூம் நல்லா வெந்துடுச்சு, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்துல உங்களுக்கு இன்னும் கூடுதல் சுவையா வேணும்னா 15 முந்திரி பருப்பை அரைச்சி சேர்த்துக்கலாம், இல்ல கிரீம் சேர்த்துக்கலாம். நான் இங்க முந்திரி பருப்பை அரைச்சி சேர்த்திருக்கேன். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி பரிமாறலாம். அருமையா இருக்கும். சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.